நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபியை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றதை லைவாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் டிபி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோவை இந்த மாதிரி ஃபுல் சைஸாக வைக்க முடியாது, கிராப் பண்ணி தான் வைக்க முடியும். இந்த வீடியோவில் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை கிராப் பண்ணாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நீங்கள் வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபியை குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் தெரியாமல் அவங்கள பிளாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்கள வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணாமலே உங்கள் வாட்ஸ்அப் டிபி தெரியாமல் மறைக்க வைக்க முடியும். அடுத்ததாக உங்கள் வாட்ஸ்அப் டிபியை அந்த மாதிரி நார்மலாக வைக்காம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மாதிரி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் டிக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிறது எப்படி, இந்த மாதிரி வேறு விதமாக உங்கள் வாட்ஸ்அப் டிபியை எடிட் பண்ணி கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இப்போவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஆப்ஷன் புரியல, ஒர்க் ஆகலை, இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும், பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு கமெண்ட்டை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 5 வின்னரை செலக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணுங்கள், ஒரு 5 வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 5 வின்னரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் டிபியை உங்கள் ஃபோட்டோவை கிராப் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல் சைஸ் டிபியை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கீழே எடிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணாமல் வாட்ஸ்அப் டிபியை வைக்க முடியலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. மேலே சேவ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், டிபி போங்க. எந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணாமல் வைக்க முடியலையோ அதே ஃபோட்டோவை இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக வச்சுக்க முடியும். நீங்கள் ஏதாவது குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அதை ஃபுல்லாக வைக்கணும், இல்லை தனியாக இருக்குது அதை ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னும் போது இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நீங்கள் வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபியாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி டிபியில் வேறு லெவலில் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் டிக்கும் அந்த மாதிரி, அப்படி இல்லைனா வேறு இந்த மாதிரி நிறைய டிசைனில் நீங்கள் வச்சுக்க முடியும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மேலே பாப்புலர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் டிக் இருக்கிற சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வாட்ஸ்அப் டிபியாக எதை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளோட வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு கலர் வேணும், வேறு டிசைன் வேணும், கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண சர்க்கிள் டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் அதை டிபியாக வச்சுக்க முடியும், ஃபேஸ்புக்லேயும் டிபியாக வச்சுக்க முடியும், இன்ஸ்டாகிராம்லேயும் டிபியாக வச்சுக்க முடியும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி இப்போவே யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக்ஸு, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபி குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் காட்டாமல் மறைக்கிறது எப்படி, அவங்கள பிளாக் பண்ணாமல் அவங்க நம்பர் சேவில் வச்சுக்கிட்டே அவங்களுக்கு காட்டாமல் மறைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரைவேசி செட்டிங்ஸில் போய் ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே காட்டாத மாதிரி, இல்லை கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் காட்டுற மாதிரி, இல்லை எல்லாருக்கும் காட்டுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம இந்த ட்ரிக்ஸில் குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் அவங்க சேவில் இருந்தால் கூட காட்டாத மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் போய்க்கோங்க. யாருக்கு உங்கள் டிபி காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எடிட்னு இருக்கும், அந்த செலக்ட் எடிட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே போங்க. கீழே போனதும் மோர் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு அங்கே கட் பண்ண நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணுறதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் டிபி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு மட்டும் உங்கள் வாட்ஸ்அப் டிபி இந்த மாதிரி காட்டாது. ஸோ இது யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ண கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு 5 வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 5 பேரை நம்ம செலக்ட் பண்ணி வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுவோம். தமிழ் டெக் சென்ட்ரல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.